உயிரே உறவே தமிழே வணக்கம். என் சகோதரர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திருவெரும்பூர் வேட்பாளர், வெற்றி வேட்பாளர். இவர் முனைவர் பட்டம் பெற்றவுடன் வாழ்த்திய பலரில் நானும் ஒருவன். அதுவும் இங்கேதான் நிகழ்ந்தது. இப்ப இங்க நான் வந்திருக்கிறது உங்களை பார்க்க மட்டும் இல்லை, உங்க கூட சில விஷயங்கள் பேசணும். உள்ள மாண்புமிகு அமைச்சர் திரு KN நேரு ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு இளைஞரை முன்னிறுத்தி, அதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயமான கல்வி, அதில் பெருமையாக முன்னணி வகிக்கும் மாநிலங்களில் இருக்கிறது தமிழ்நாடு. இங்கு வந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, கொடியுயர்த்தி பெருமையுடன் நிற்கும் தோழமை கட்சிக்காரர்களே, அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக மக்கள் நீதி மய்யம் தொண்டர்கள் என்னை போலவே தனக்கென்று எதையும் தேடாமல் தமிழ்நாட்டிற்கென்று தங்கள் தோளை கொடுக்க வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என் நன்றி. திருவெரும்பூர் எனக்கு புதிதல்ல. இங்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன் பிரச்சாரங்களுக்கு. அதற்கு முன்பாக திருச்சிராப்பள்ளி என் மனதில் மிக நெருங்கிய இடம் பிடித்தது. என் மூத்த சகோதரர் சந்திரஹாசன் அவர்கள் இதுதான் என் ஊர் என்று எங்களிடமென்றால் விடை பெற்றுக் கொண்டு இங்கேயே தங்கிவிட்டார். கடைசி வரை இங்குதான் இருந்தார். இங்கு வரும்போதெல்லாம் அவர் நினைவுக்கு வருவார். அப்படி ஒரு சகோதரரை இழந்து விட்டோமே, நமக்கு சகோதரர் எண்ணிக்கை குறைந்து கொண்டது வருகிறதே என்று எண்ணும் போது அன்பில் மாறி ஆட்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கிறார்கள். சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நீங்க இதே திருச்சிய, பழைய திருச்சிய நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி இங்க இருக்கிற பெரியவர்கள் அதை பழைய திருச்சிய பார்த்திருப்பீங்க. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு இங்க இருந்து முன்னாடி போகணுமா இல்ல பின்னோக்கி முந்தி இருந்த திருச்சிக்கு போகணும்? முன்னாடி தானே போனேன். அப்படின்னா இதுதான் வழி, இவர் தான் வழி. ஏன்னா வேற எந்த ஆசையும் காட்டாமல் கல்வியை காட்டுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். தமக்கென்று தனி கொள்கை வைத்து இருக்கிறார் என் சகோதரர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள். உலகமே தமிழ்நாட்டை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது. இந்தியா என்ற நாடு பல விஷயங்களில் சரிந்து கொண்டிருக்கும் போது ஒரு மாநிலம் இப்படி நட்சத்திரமாக மின்மினுக்கிறது என்பதை கவனிக்க ஆரம்பித்து விட்டது ஐரோப்பாவும் அமெரிக்காவும் மற்ற நாடுகளும். நாம் இப்பொழுது எக்கனாமிக்கலி என்று சொல்வார்களே, அப்படி பார்க்கும் பொழுது இந்தியா சரிந்து 6வது இடத்தில் இருக்கிறது. அதை முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய ஊரில் சில மாநிலங்களில் முக்கிய இடம் வகிக்கிறது தமிழ்நாடு. யோசிச்சு பாருங்க, படிப்புங்கிறது கிடைக்குமா கிடைக்காதான்னு எங்கிட்டு இருந்த காலத்துல இப்ப 34 விழுக்காடு, 34% அதிகமா இருக்கு பெண்கள் கல்வியில் சேருவது. இது வேற எங்க நடக்கிறதா எனக்கு தெரியல. நானும் ஊரெல்லாம் சுத்தி பார்க்கிறேன். இதுல இன்னொரு முக்கியமான கட்டம் என்னன்னா, டெமோக்ரஸியில முக்கியமானது சொல்லுவாங்க எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்னு. ஆனா இருக்கிற இடத்தை பார்த்தா அப்படி இருக்காது. அதையெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள், தான் பெற்ற இன்பம் எல்லாம் நீங்களும் பெற வேண்டும் என்று நினைப்பவர். அப்படிப்பட்ட முதல்வர் தான் நான் முதல்வன் திட்டம் என்று உங்களுக்காக கொண்டு வருவார். நான் தான் முதல்வன், நான் சொன்னதை கேளுன்னு சொல்லாம நீயும் முதல்வனாக வேண்டும் என்ற அந்த பெருந்தன்மை காரணமாகத்தான் 15 கூட்டணி கட்சிகள் இங்கே கூடியிருக்கிறார்கள் ஒரு தலைமையின் கீழ். என்னை பொறுத்தவரை
நான் கிட்டத்தட்ட 20-25 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். திறன் மேம்பாடு, ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள். அதுக்கு நான் பல இடங்களில் பல அமைப்புகளில் தலைவனாகவும் அதற்கு முன்னோடியாகவும் ஊக்கியாகவும் இருந்திருக்கிறேன். அது நம்மவர் நூலகம், அதுவுமே நாங்க சில கிராமங்களில் கட்டி கொண்டிருக்கிறோம். அதுவும் எங்கள் ஸ்கில் செட் டெவலப்மெண்டின் முயற்சி தான். ஆனால் அதை தமிழ்நாடு தழுவிய ஒரு திட்டமாக அமைக்கும் இந்த அரசு மீண்டும் வாய்க்க வேண்டும் உங்களுக்காக என்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். தம்பி தம்பி என்று சொல்லக்கூடாது, DCM டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இங்கு உதயநிதி அவர்கள் இங்கே திருச்சியில் ஒலிம்பிக் அகாடமியை நிறுவி இருக்கிறார். அதனால என்னன்னு கேட்கலாம். இப்பவே அதற்கான பலன்கள் தெரிய ஆரம்பித்து விட்டன. இன்னும் 2-3 வருடங்களில் திருச்சியிலிருந்து சென்ற வீரர்கள் பதக்கங்களை அள்ளிக்கொண்டு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. சிறிய சிறிய கிராமங்களில் கூட விளையாட்டு மைதானங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு அரசும் எந்த ஒரு நாடும் மக்களை படி, வேலை செய்ய, தூங்கு, ரிட்டையர் ஆகு, சாவு அப்படின்னு சொல்றது சுயநலமான அரசு. எல்லா துறைகளிலும் எல்லா சுவையும் அனுபவித்து, வாழ்க்கையையும் அனுபவித்து, மற்றவர்கள் அனுபவிப்பதற்கான விதைகளையும் போட்டுவிட்டு செல்வதே நல்ல தமிழனுக்கு அழகு. தமிழ்நாட்டின் இந்த மாதிரி இல்ல, பாத்திரலாம் ஏங்க, நான் இங்க உங்களை பார்க்கலன்னு கோச்சுக்கிறீங்க. டெல்லியில இருந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க உங்களை. அதை பத்தி கவலைப்படாம இங்க பாருங்க நாங்களும் தான் சொல்லிட்டு இருக்கோம், இங்க பாருங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. கூட்டி கொடுக்கறோம்னு குறைச்சு கொடுக்கறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா என்ன சொல்றேன் தெரியுமா, தமிழ்நாட்டின் வளர்ச்சி அங்க டெல்லிக்கு கொஞ்சம் வயிற்றுச்சல் தான். அது மோர் குடிச்சு பார்த்தாங்க, அப்புறம் அது வயிற்று வலிக்கான மருந்துகள்லாம் சாப்பிட்டாங்க. இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த கோபம். பட்ஜெட்னு அவங்க போடும்போது தமிழ்நாட்டுக்கு இடம் இல்லை. இது செஞ்சா அது கொடுப்போங்கிறது இதுக்கு என்ன சந்தையாங்க? அது டெமோக்ரசி. நாங்க சொல்றபடி கேட்கலன்னா உங்களுக்கு அது கிடையாதுன்னு சொல்றதுக்கு பேரு திட்டமா, பிளாக்மெயிலா? நீங்களே சொல்லுங்க. அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அரசு பண்ற வேலையா இது? வியாபாரி கூட அப்படி பண்ணாங்கன்னா வியாபாரம் கெட்டு போகும். நாட்டில் இருக்கிற ஒரு தலைவர் அப்படி பண்ணார்னா நாடு கெட்டு போகும். ஒண்ணும் இல்லைங்க, நாம் கீழடி ஆய்வு அது நான் பண்ணதா, இவர் பண்ணதா? இங்க இருக்கிற யாருமே செய்யல. அது நம்ம முன்னோர்கள் செய்தது. அதுவும் நம் கண்ணுக்கு தெரியாத பின்னோக்கி சென்றோமே. ஆனால் அந்த காலத்தில் நாம் வாழவே இல்லை. ஆனால் நம்மை போலவே கௌரவமாக படிப்பறிவுடன் தமிழன் அன்றும் வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கான சான்று அங்கே இருப்பது அவர்களுக்கு உறுத்துகிறது. அதனாலதான் முதல்ல என்ன எம்பி ஆக்கி இவங்கெல்லாம் அனுப்பிச்ச போது நான் அவர் கையில், பெரியவங்கன்னா ஏதாவது எலுமிச்சம்பழமாவது கொடுக்கணும் அப்படிம்பாங்க. நான் சரியான பழம் எதுவோ அதை கையில் கொண்டு போய் கொடுத்தேன். கீழடியுடைய அந்த பொம்மையை தான் நான் அவர் கையில் கொடுத்தேன். அப்படியாவது அதை எங்கேயாவது ஷெல்ஃப்ல வச்சு திரும்பும் போது ஞாபகம் வந்துடாதா, நம்ம இப்படி ஒரு புராதனம் இங்கே ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது அவர்களால் என்பதை காட்டுவதற்காகத்தான். அதுல குறும்பு ஒண்ணும் இல்லைங்க, ஞாபகம் வச்சுக்கங்களேன்னு சொல்றதுதான். குறும்புன்னு நினைச்சா குறும்பு தான். அதுக்கு நாங்க என்ன பண்றது? அதாவது மும்மொழி கொள்கை திட்டம் எனும் பெயரில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் 3000 கோடியை இப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டு கேட்கிறாரு. ஹிந்தி நாங்க சொல்லுவோம், கத்துப்பீங்களா மாட்டீங்களா? அவர்கிட்ட போய் ஐயா உங்க வயசு என்னன்னு கேட்க முடியும்? ஏன்னா அவருக்கு மறந்து போச்சு. தமிழ்நாடு இந்த மாதிரி திணிப்பை எப்படி கொமட்டி துப்புங்கிறது அவருக்கு தெரியும். சலவை போட்ட துணி போட்டுக்கிட்டு அவர் நிக்கிறாரு. வேணாங்க, முன்னாடி துப்பிட்டாங்க, இப்ப நல்லா இருக்கு, வெள்ளை விளையர்னு சலவை, இப்ப வேணாம் அந்த வம்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
அப்படிப்பட்ட திணிப்பில் முன்னாடி நின்று சண்டை போட்ட முன்னணி வீரர் இவர். நான் சின்ன பையனா இருக்கும் போது முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் பள்ளியில் இருக்கும் போது ஹிந்தி எஜுகேஷன்ல இருக்கேன். அந்த ஹிந்தி எஜுகேஷனோட முடிவு இப்படி வருங்கிறது எனக்கு தெரியாது. அப்ப அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா நான் இவரை முன்னாடியே நண்பராக்கி கொண்டிருப்பேன். என்னை விட வயசு குறைஞ்சவர் தான். அதனால என்ன, நல்லவர்களோடு எப்போ வேண்டுமானாலும் எந்த வயதில் வேண்டுமானாலும் பழகலாம். நமக்கென்று தனி கல்வி கொள்கையை உருவாக்கியவர். இப்ப வெயில்ல வடகம் மாதிரி வளர்த்தி அனுப்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் நல்லா இருந்தார் நான் போன வாட்டி பார்க்கும் போது. பட் பரவாயில்ல, உங்களுக்காகத்தான் வளருது இந்த கனி. இவர் இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இவர் செய்த செயலெல்லாம் நானே நினைத்து கனவில் கண்டதை நானே செய்து விட்டது போன்ற சந்தோஷம். இது மீண்டும் தொடரும், தொடர வைக்க வேண்டும். நீங்கள் தான் அதை செய்யணும். ஆமா, நான் வழக்கமா வேட்பாளர் தான் வாக்குறுதி கொடுப்பாரு. நான் இவருடைய நன்னடத்தையை பார்த்து விட்டேன். நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். ஏன்னா என் சகோதரர் என்னங்க நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், என்ன நடக்குது அப்படின்னு போன் போட்டா எடுக்கிற நண்பர். உங்களுக்காக நானும் பேசுவேன், இது என் தொகுதியும் தான். அப்படி நடத்திங்க நீங்க, இல்லைன்னா நான் வரமாட்டேன். இங்க நான் வந்திருக்கிறது உங்கள் நலனுக்காக. அதை நீங்க புரிஞ்சுங்க. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நானும் வேற கேட்பேன். என்னாச்சுங்க, கல்வி திட்டம் நல்லா வந்துட்டு இருக்கா, இன்னும் பெருசுப்படுத்துறீங்களா? நிஜமா இதுக்காக சொல்றீங்க? கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை முறை கல்வியை பத்தி நாம் பேசி இருப்போம். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு. இதெல்லாம் நடக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய உதவி வேண்டும். 23ஆம் தேதி ஞாபகம் வச்சுங்க. ஆமா, முன்னோக்கி போகணுமா வேணாமான்னு கேட்டேன். ஆமா, முன்னோக்கி தான் சொன்னீங்க நீங்க. அப்படின்னா 23ஆம் தேதி ஞாபகம் வச்சுங்க. இவரு நீங்க ஞாபகம் வச்சுக்கிறபடி இன்னமும் செய்வார். உதயசூரியன் சின்னம் சொல்வது நான். எங்கள் கட்சி தொண்டர்களும் இங்கே நிற்கிறார்கள். நாங்க இங்க இதற்கு முன்னால் வந்த போது என்னென்ன ஓட்டுகள் வாங்கினோமோ இதையெல்லாம் என் தம்பிக்கு கொடுங்கள். காரணம், நல்லது மக்களுக்கு நடக்கிறது என்றால் என்ன வேணா செய்யலாம் இல்லையா? நம்ம தலப்பா தான் கட்டி போடுறதா. யாருக்காவது கையில் அடிபட்டு ரத்தம் வந்துச்சுன்னா தலப்பாவை கிழிச்சு கட்டு போடலாம். தலப்பா போயிடுமே, கௌரவம் போயிடுமேன்னு பார்க்க கூடாது. அப்படி நான் செய்ய தயாராக இருப்பவன் என்பதை என்னுடைய நடத்தை உங்களுக்கு காட்டி இருக்கும், இனியும் காட்டும். 23 உதய சூரியன் மறந்து விடாதீர்கள். அதை ஞாபகப்படுத்தவும் உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளரை அறிமுகம்லாம் படுத்த வேண்டாம். இவர் அறிமுகத்துக்கு அப்பாற்பட்டுட்டார். இப்ப அவரை இங்க கொண்டு நிறுத்தி இருக்கிறேன். அவருடன் நானும் நிற்கிறேன். மூத்த தலைமுறை ஒருத்தர் இங்க கீழே பின்னாடி நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமோதிச்சுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு வெற்றி விழாவாகவே நான் பார்க்கிறேன். உங்க முகத்துல எனக்கு தெரியுது. அதை அப்படியே செஞ்சு காட்டிருங்க. ஆமா, நன்றி. நாளை நமதே, இன்றும் நமதுதான். ஆனா நாளை நன்றி, வணக்கம்.